அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முந்தைய வகுப்பில் நாம் எந்த பாடத்தினை பார்த்தோம்? யாரடா வெண்மணி தூணிலே நரசிம்மா என்ற பாடத்தினை பார்த்தோம். இந்த பாடத்தில் சம்பந்த தம்பிரான் அவர்கள் அளித்த பதில்களில் இருந்து தெருக்கூத்தின் பல அரிய செய்திகளை அறிந்து கொள்ள முடிந்தது. இன்று நாம் அடுத்த பாடப்பகுதியினை பார்க்கலாம். இப்பொழுது சில கலை வடிவங்களின் ஒரு வீடியோ காண்பிக்கப்படும். அதை பார்த்து அந்த கலை வடிவங்களின் பெயர்களை உங்கள் நோட்புக்கில் எழுதிக் கொள்ள வேண்டும். மீண்டும் கலை வடிவங்களின் பெயர்கள் அடங்கிய வீடியோ காண்பிக்கப்படுகிறது. தவறாக எழுதியிருந்தால் திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். என்னென்ன கலை வடிவங்களின் பெயர்களை பார்த்தீர்கள்? ஒயிலாட்டம், வில்லுப்பாட்டு, படையணி, தெய்யம். இதில் வில்லுப்பாட்டு, ஒயிலாட்டம் தமிழக கலை வடிவங்கள் ஆகும். படையணி, தெய்யம் கேரள கலை வடிவங்கள் ஆகும். இன்று நாம் இந்த 4 கலை வடிவங்களின் சிறப்புகளை பார்க்கலாம். முதலில் ஒயிலாட்டம் பற்றி பார்க்கலாம். ஒயிலாட்டம் என்பது ஆண்கள் குழுவாக இணைந்து ஆடும் ஆட்டம் ஆகும். குழுவில் உள்ள அனைவரும் ஒரே நிறத்தில் தலைக்கட்டும் கைக்குட்டையும் கொண்டு விளங்குவதாக இக்கலை நிகழ்த்தப்படுகிறது. இக்கலை ஆண்மைத்தன்மை வெளிப்படும் அடவுகளை கொண்ட கலையாக உள்ளது என்று தொழில்முறையாக இக்கலையை நிகழ்த்துவோர் கூறுகின்றனர். ஒயில் என்ற சொல் அலங்காரம், ஒய்யாரம், சாயல், அழகு என்று பொருள் தருகிறது. எனவே ஒயிலாட்டம் என்பதன் பொருள் அழகுள்ள ஆட்டம் என்பதாகும். ஒயிலாட்டம் கோவில் நிகழ்ச்சிகளின் போதும்
பொது நிகழ்ச்சிகளிலும் நிகழ்த்தப்படுகிறது. ஒயிலாட்டம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உடையார்பட்டி, ஆலங்குளம் வட்டத்தில் திருநெல்வேலி சந்திப்பு போன்ற பகுதிகளிலும், மதுரைக்கு வடகிழக்கே அழகர் கோவிலின் அருகே வலையப்பட்டி கிராமத்திலும், திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளிலும் நிகழ்த்தப்படுகிறது. ஒயிலாட்டம் நிகழ்த்தும் முறை: ஆட்டக்காரர்கள் 5 பேராக இரு வரிசையில் நின்று மொத்தம் 10 பேர் அல்லது 12 முதல் 20 பேர் வரை சேர்ந்து இக்கலையை நிகழ்த்துகின்றனர். இக்கலையில் பெண்கள் பங்கேற்பது இல்லை, பார்வையாளர்களாக உள்ளனர். ஒயிலாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகளை பற்றி பார்க்கலாம். வாய்ப்பகுதி தோலால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக் போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கலைஞர்கள் காலில் கட்டிய கச்சம் எனப்படும் சலங்கையும் இசையை தருகிறது. ஒயிலாட்டம் பாடல்களை பாடுபவர்களுக்கு ஆடத் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முன்பு ஒயிலாட்டத்தில் தப்பு என்ற இசைக்கருவியும் பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது அதற்கு பதிலாக பானை தாளம் இசைக்கப்படுகிறது. இத்தாள ஒலிகளுக்கு கட்டுப்பாட்டை வழங்குவது சிங்கி ஆகும். அடுத்ததாக தமிழக கலை வடிவங்களில் ஒன்றான வில்லுப்பாட்டு பற்றி பார்க்கலாம். போர்க்கருவிகளில் ஒன்றான வில் போன்ற இசைக்கருவியால் நிகழ்த்தப்படும் கலை வில்லுப்பாட்டு ஆகும். வில்லை இசைத்துக் கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லுப்பாட்டு என பெயர் பெற்றது. துணை கருவிகள் பல இருப்பினும் வில்லே இங்கு முதன்மை பெறுகிறது. துணை கருவிகளாக பயன்படுத்தப்படுபவை உடுக்கை, குடம், தாளம், கட்டை. வில்லுப்பாட்டின் தோற்றம் குறித்து பலவிதமான கருத்துகள் கூறப்படுகின்றன. வில்லிசையின் தோற்றம் குறித்து ஆராய்ந்தவர்கள் கொல்லும் ஆயுதமான வில்லை இசைக்கருவியாகி வில்லாக மாறியது என்றும், போர்க்களத்தில் வீரர்கள் களைப்பை தீர்க்க வில்லின் நாணை தட்டி மகிழ்ந்த நிலையே வில்லிசை கருவியானதும் என்று கூறுகின்றனர். இக்கருத்திற்கு அரண் சேர்க்கும் வலுவான சான்றுகளை அறிஞர்கள் தரவில்லை. வில் என்ற போர்க்கருவியும் இந்த இசைக்கருவி அமைப்பில் ஒன்றாக இருப்பதாலும், இரண்டும் ஒரே பெயரை பெற்றிருப்பதாலும் இம்முடிவுக்கு வருகின்றனர் என கருத முடிகிறது. வில்லிசையை உருவாக்கியவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அரச புலவர் என்று சோமலேயும், அருதக்குட்டி புலவரே என்று மு. அருணாசலமும் கூறுகின்றனர். இதற்கு வலுவான ஆதாரங்கள் ஏதும் இல்லை. முக்கூடற்பள்ளு, தெய்வ சிலையா, விரலிவிடுதூது போன்ற இலக்கிய நூல்கள் வில்லிசை கலை நாட்டார் கோயில்களில் நிகழ்த்தப்பட்டதை குறிப்பிடுகின்றன. இந்நூலின் காலங்களை கொண்டு இக்கலை 1550 ஆண்டுகளுக்கு முற்பட்டது எனலாம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களிலும், ராமநாதபுரம் மாவட்டத்தின் தென் பகுதியிலும் காணப்படும் நாட்டார் தெய்வ கோவில்களில் இக்கலை நிகழ்த்தப்படுகிறது. இக்கலை தமிழகத்தின் பிற பகுதிகளில் கோவில் சாராத மேடைகளில் எப்போதாவது நிகழ்த்துவது உண்டு. மேலும் கேரளத்தில் திருவனந்தபுரம், கழக்கூட்டம், நெடுமங்காடு, கொல்லம் ஆகிய இடங்களில் உள்ள நாட்டார் தெய்வ கோவில்களிலும் இக்கலை நிகழ்த்தப்படுகிறது. வில்லுப்பாட்டு, வில்லு, வில்லடி, வில்லடிச்சான் பாட்டு, விற்பாட்டு என பல பெயர்களால் மக்கள் இக்கலையை அழைக்கின்றனர். அடுத்ததாக கேரள கலை வடிவங்களில் ஒன்றான படையணி பற்றி பார்க்கலாம். கேரள கோவில்களில் உற்சவ காலங்களில் நடன வழிபாடாக நடத்தப்படும் ஒரு கிராமிய கலை வடிவமாகும் படையணி. இந்த கலை வடிவத்தினை கேரளத்தில் உள்ள பலரும் பார்த்திராத மிகவும்
ஆவலுடன் பார்க்க விரும்பும் கலை வடிவம் ஆகும் படையணி. வெகு அபூர்வமான இந்த கலை வடிவம் கேரளத்தில் உள்ள பத்தனந்திட்டை, ஆலப்புழை போன்ற இடங்களில் மிக அதிகமாகவும், கொல்லம், கோட்டயம் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் திருவிழா காலங்களில் இந்த படையணி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த படையணி நிகழ்ச்சி நிகழ்த்தப்படுவதை அறிந்து கேரளத்தின் இதர பாகங்களில் இருந்தும் இந்த படையணி நிகழ்ச்சியை பார்க்க வருகிறார்கள். இந்த கிராமிய நடன வழிபாடு கேரளத்தில் உள்ள பகவதி கோவில்களில் நிகழ்த்தப்படுகிறது. சில கோவில்களில் 7 நாட்களும், சில கோவில்களில் 16 நாட்களும், இன்னும் சில கோவில்களில் 28 நாட்களும் இந்த படையணி நடன வழிபாடு நிகழ்த்தப்படுகிறது. படையணி என்றால் அணி வகுத்து செல்லும் படை என்று அர்த்தம். ஆனால் இந்த படையணி நடன வழிபாட்டில் கோலம் என்று மலையாளத்தில் கூறப்படும் ஒரு பெரிய உருவத்தை தன் தலையில் பெரிய உயரமான கிரீடம் போன்று அணிந்து கொண்டு பல ஆட்கள் அணிவகுத்து செல்வதை பார்க்க முடிகிறது. இந்த கோலம் என்பது வழிபடும் தெய்வத்தின் உருவத்தை கமுகு மரத்தின் பாளைகளை கொண்டு செய்து அதன் மேல் பல வண்ணங்களை தீட்டி உருவாக்குவது ஆகும். கமுகு மரம் என்றால் என்ன? பாக்கு மரம். கேரளத்தில் தென்னை மரங்களைப் போலவே கமுகு மரங்களும் அதிகம் உண்டு. படையணி நிகழ்த்தப்படும் இடங்களில் அதிகமாக இந்த கமுகு மரங்கள் காணப்படும். இந்த கமுகு மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாளைகளால் மிக அற்புதமான கலை வடிவங்களை செய்கிறார்கள். இந்த கோலங்களை கமுகு மரத்தின் பாளைகளை கொண்டும் தென்னை மரத்தின் குருத்தோலைகளை கொண்டும் உருவாக்குகிறார்கள். உபயோகப்படுத்தப்பட்ட பாளைகளின் எண்ணிக்கையை பொறுத்து உருவத்தின் அளவை குறிக்கிறார்கள். உதாரணமாக 101 கோலங்கள் என்றால் இதில் 101 பாளைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று அர்த்தம். இந்த கோலங்கள் அதிகபட்சமாக 25 அடி உயரம் வரை செய்யப்படுகின்றன. பத்தனந்திட்டை மலைகள் நிறைந்த பிரதேசம். ஆலப்புழையில் கால்வாய்களும் ஆறுகளும் உண்டு. இந்த 2 இடங்களில் காணப்படும் இயற்கையின் வடிவங்களை, அழகை இந்த படையணி நடன வழிபாட்டில் காணலாம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். மலையின் உச்சியிலும் வானத்திலும் தேவர்களும் தெய்வங்களும் உறைவதாக நம்பப்படுகிறது. பூமியில் வசிப்பவர்கள் மனிதர்கள். உயரமான கோலங்களை அணிந்து படையணி நடனம் ஆடுபவர் பூமியிலிருந்து வானத்தை தொட முயற்சி செய்கிறார் என்றும், வானத்திலும் மலையின் உச்சியிலும் உறையும் தெய்வங்களின் அருகில் சென்று அனுகிரகம் பெற்று வருகிறாள் என்றும் நம்பப்படுகிறது. தங்களை வாழ வைப்பதும் பாதுகாப்பதும் இந்த இயற்கை சக்திகளே என்றும், அவற்றுக்கு நன்றி தெரிவிக்கவே இந்த படையணி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றும் கூறுகிறார்கள். பெரும்பாலும் அறுவடை முடிந்ததும் பல கோவில்களில் இந்த படையணி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. படையணி நடன வழிபாட்டில் கோலம் அணிந்து படையணி நடனம் ஆடுபவர்கள் நிகழ்த்தும் நடன அசைவுகள் கிராமங்களில் அறுவடை முடிந்து தலையில் கட்டுக்கட்டாக அறுவடை செய்த நெற்கதிர்களை சுமந்து கொண்டு மெல்ல மெல்ல அங்கும் இங்கும் சாய்ந்து சாய்ந்து நடப்பதை நினைவுபடுத்துவது போலவும், இன்னும் சில நடன அசைவுகள் ஆலப்புழை காயல்களில் ஒரு கடையில் கட்டப்பட்டு காணப்படும் படகு ஒன்று காற்றில் அங்கும் இங்கும் அசைவதை போலவும் தோன்றும் என்றும் கலா ரசிகர்கள் கூறுகின்றார்கள். சிலருக்கு இந்த கோலங்கள் தெய்யம் போன்று தோன்றினாலும் தெய்யமும் இந்த கோலங்களும் வித்தியாசம் ஆனவை. தெய்ய வடிவங்களை பார்த்தால் மனதில் பய உணர்வு தோன்றும். ஆனால் படையணி உருவங்களை பார்த்தால் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு தோன்றும். படையணி கோலங்களில் பக்ஷி, யக்ஷி, காலன், பைரவி, மருதா, ஆனமருதா, அந்தரா யக்ஷி, சுந்தர யக்ஷி போன்ற பல உருவங்கள் உண்டு.
இந்த கோலங்களிலும் ஏராளமான முகங்கள் சித்திரமாக வரையப்பட்டிருக்கும். இந்த சித்திரங்களை பார்த்தால் சிரிப்பு வரும். ஏனென்றால் வால்ட் டிஸ்னியின் கார்ட்டூன் படங்களில் காணப்படும் கதாபாத்திரங்களின் முகங்கள் போன்று காணப்படும். முட்டை வடிவ விழிகள், அவற்றின் ஓரத்தில் செருகி காணப்படும் பெரிய கரு விழிகள், கோரை பற்கள் போன்று காணப்பட்டாலும் சிரிக்கும் பற்கள் விசித்திரமான வடிவத்தில் இருக்கும். மூக்கு நெற்றியின் நடுவிலும் விழி போன்ற ஒன்று பொருத்தமான இடங்களில் மஞ்சள், கருப்பு, வெள்ளை, காவி வண்ணங்கள் தீட்டப்பட்டு இருக்கும். அசல் மஞ்சள் பொடியையும் கரித்துண்டு பொடியையும் செங்கல் பொடியையும் சுண்ணாம்பு பொடியையும் வண்ணங்களாக உபயோகிக்கிறார்கள். முக்கோண வடிவத்தில் உள்ள அமைப்பின் வெளிப்பக்கத்தில் சந்தன நிறத்தில் காணப்படும் இளம் குருத்தோலைகளை திண்ணையிலிருந்து செவ்வக வடிவில் நீளமாக வெட்டி ஒரே அளவில் காட்சி அளிக்கும்படி பொருத்துவார்கள். இந்த குருத்தோலைகள் பார்ப்பவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமையும். அவை காற்றில் அசையும் அழகே அழகு. தீப்பந்தங்களின் ஒளியில் பொன்னென மின்னும். இதன் கீழே சிவப்பும் மஞ்சள் நிறமும் கலந்த வட்டங்கள். அதன் கீழே சுற்றிலும் ஏராளமான சிறிய முகங்கள். நடுவிலும் ஒன்றன் மேல் ஒன்றாக சற்று இடைவெளி விட்டு முகங்கள். உயரத்திற்கு தகுந்த மாதிரி முகங்களின் எண்ணிக்கை கூடும். வெயிலில் வாடி போகாமல் இருக்க நிகழ்ச்சி நடைபெறும் தினத்தின் காலை நேரத்தில் தான் இந்த கோலங்களை செய்ய துவங்குவார்கள். இந்த கோலங்களை வடிவு அமைப்பவர்கள் காளகா எனும் பிரிவை சேர்ந்தவர்கள். இந்த கோலத்தை தயாரிப்பதில் கிராமத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் பங்கு கொள்வார்கள். படையணி நடனத்தை நிகழ்த்துபவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் ஆவர். கோலங்களை தனது தலையில் அணிந்து தூக்கி வருபவர் அதை அணிவதற்கு முன் கடுமையான விரதங்களை மேற்கொள்வார். பிறகு கோலத்தை அணிந்து மெல்ல மெல்ல நடந்து வருவார். சில இடங்களில் நடனம் ஆடுவார். தப்பு தாளம் வாசிக்கப்படும். சில இடங்களில் செண்டையும் வாசிக்கப்படும். இந்த நடனத்தின் போது வாசிக்கப்படும் தாளங்கள் ஏற்படுத்தும் ஓசைகளை இதர கலை வடிவங்களில் கேட்க முடியாது என்கிறார்கள். நடனம் ஆடுபவரும் சில சமயங்களில் தன் வாயினாலே ஜதி போன்ற சிலவற்றை சொல்லிக்கொண்டு ஆடுகிறார். படையணி பற்றிய பல பாடல்கள் பாடப்படுகின்றன. கோலங்களை தாங்கி வருபவர்களின் அருகில் ஒரு சில சிரிப்பூட்டும் முகங்களை மட்டும் அணிந்து கொண்டு பார்வையாளர்களிடம் நகைச்சுவையாக பேசி அவர்களை சிரிக்க வைக்கிறார்கள். பல நகைச்சுவை கதைகளும் கூறப்படும். சில படையணி நிகழ்ச்சியில் தெய்வம் சம்பந்தமான கதைகளும் ஆதியும் அந்தமும் இல்லாத தோற்றமும் முடிவு இல்லாத நிலை பற்றியும் கதைகள் கூறப்படுகின்றன. ஒரு சில இடங்களில் இந்த படையணி தாரியனை வதம் செய்துவிட்டு ஆவேசத்துடன் தோன்றும் பத்திரகாளியை சாந்தப்படுத்தி மகிழ்விக்க நடத்தப்படும் நடன வழிபாடு என்றும் கூறுகிறார்கள். கோலங்கள் அதிகமாக காணப்படுவது பெரும்பாலும் உற்சவம் முடியும் தினத்தில்தான். இதனை வலிய படையணி என்று கூறுகிறார்கள். பைரவி போன்ற கோலங்கள் மிகவும் உயரமான அளவில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த படையணி நடன வழிபாடு சில நோய்களை தீர்க்க உதவும் என்றும் நம்புகிறார்கள். படையணி நடன வழிபாட்டின் சிறப்புகளை பார்க்கும். இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துவது, சுற்றுச்சூழ சூழலுக்கு நன்றி தெரிவிக்கும் வழிபாடு, மனிதனின் மனதை மேம்படுத்தும் வழிபாடு படையணி. அற்புதமான வித்தியாசமான மனதை கவரும் கலை வடிவம் படையணி. பத்தனம்திட்டையை சேர்ந்த கடமணிட்டா, கடாரி மங்கலம் போன்ற இடங்களில் உள்ள பல பகவதி கோவில்களில் பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை இந்த படையணி நடன வழிபாடு நிகழ்த்தப்படுகிறது. அடுத்ததாக தெய்யம் கலை வடிவத்தினை பற்றி பார்க்கலாம். கேரள மாநிலத்தின் வடக்கு பகுதிகளான கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் நிகழ்த்தப்படும் அற்புதமான கலை வடிவம் தெய்யம். இக்கலை பாரம்பரிய மரபையும்
கிராமிய பண்பையும் கொண்டு நிகழ்த்தப்படுகிறது. பேய், பூதம், வீர மரணம் அடைந்தோர், சமூக சீர்திருத்தவாதிகள் போன்றோரை நினைவு கூறும் விதமாக அவர்களைப் போலவே வேடமிட்டு ஆடுதலே தெய்யம் ஆகும். அதாவது நாட்டார் தெய்வங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்ற சில சிறு தெய்வங்களின் வேடங்களை புனைந்து ஆடுதல். தெய்வம் என்னும் சொல் உருமாறி தெய்யம் என்று கூறப்படுகிறது. பகவதி அம்மன் கோவில்கள், காவு, குலதெய்வ கோவில்கள் போன்ற இடங்களில் இக்கலை ஆண்டுக்கு ஒருமுறை நிகழ்த்தப்படுகிறது. தெய்வ தோற்றத்தை வெளிப்படுத்தும் வகையில் வேடம் அணிபவன் மிகையான ஒப்பனை, ஆடை மற்றும் ஆபரணங்களை அணிகிறான். அலங்காரத்தில் அதிக அளவில் சிவப்பு வண்ணமும் சிறிய அளவில் கருப்பு, வெள்ளை வண்ணங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. முக ஒப்பனையை பிராக் எழுத்து என்றும் சங்க எழுத்தும் என்றும் கூறுகின்றனர். இடையில் அணியும் ஆபரணம் வெட்டோடை எனப்படுகிறது. காலில் சிலம்பும் அணிவர். பெண் தெய்வ வேடங்களின் போது மட்டும் மார்பில் கச்சை அணியப்படுகிறது. தலையில் தெச்சிப்பூ, தென்னை ஓலைகளால் ஆன மிகப்பெரிய தலையணி வைக்கப்பட்டு இருக்கும். இவ்வகையான அலங்காரம் பார்வையாளருக்கு தெய்வத்தின் தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. தெய்வத்தின் அருள் பெறுவதற்காகவே முதலில் தோற்றப்பாட்டு பாடப்படுகிறது. தோற்றப்பாட்டு முடிந்து 3 அல்லது 4 மணி நேரங்களுக்கு பிறகு தெய்ய ஆட்டம் தொடங்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் தெய்வ அருள் பெற்றதற்கு ஏற்ப ஆண் பெண் தெய்வம் அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. முச்சிலோட்டு பகவதி, பாராளி அம்மா, கதியனூர் வீரன், குரத்தி என்பன தெய்யத்தில் காணலாகும் சில வகைகள். அடுத்ததாக அறிவியலும் கலையும் பற்றிய ஒரு ஒப்பீட்டை பார்க்கலாம். ஒரு மரத்தை பார்த்து இது 40 அடி உயரம் உள்ளது என்பது அறிவியல். இது வானளாவி உயர்ந்தது என்பது கலை. ஒரு கூட்டத்தை பார்த்து இது ஏறக்குறைய 40,000 மக்களை கொண்டது என்பது அறிவியல். எழுவிழ இடம் இல்லாமல் கூடிய கூட்டம் என்பது கலை. உள்ளதை உள்ளவாறு அறிவிக்க முயல்வது அறிவியல். உள்ளதை உணர்ந்தவாறு உணர்த்துவது கலை. அறிவும் ஆராய்ச்சியும் கொண்டு வளர்வது அறிவியல். உணர்ச்சியும் கற்பனையும் கொண்டு வளர்வது கலை. அறிவியலில் ஒரு உண்மையை விளக்க அதற்கு வடிவம் உண்டு. உண்மை விளங்கிய பிறகு அந்த வடிவம் தேவையற்று போகின்றது. கலையிலோ உணர்த்தப்படும் அனுபவமும் அதற்கு அமைந்த வடிவமும் பிரிக்க முடியாதவை. ஒருமுறை ஆராய்ந்து அறிந்த பிறகு மீண்டும் அதையே அறிவதில் ஆர்வம் இல்லாமல் செய்வது அறிவியல். ஒருமுறை உணர்ந்ததையே திரும்ப திரும்ப உணர்ந்து இன்புறுமாறு தூண்டுவது கலை. அறிவியல் பொருட்களை அவற்றின் தன்மைக்கு ஏற்ப காண செய்கிறது. கலையோ அப்பொருட்கள் தம் உள்ளத்தே எழுப்பும் அழகுணர்ச்சியை கொண்டு காண செய்கிறது. இத்துடன் கலையும் பண்பாடும் என்ற அலகினில் கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து பாடங்களையும் பார்த்தாகிவிட்டது. 1, 2 வகுப்புகளில் தமிழர் பண்பாடும் இலக்கியமும் என்ற பாடத்தினையும், 3வது வகுப்பில் இந்திரவிழா என்ற பாடத்தினையும், 4வது வகுப்பில் யாரடா பெண்மணி தூணிலே நரசிம்மா என்ற பாடத்தினையும், 5வது வகுப்பில் அதாவது இன்று ஒயிலாட்டம், வில்லுப்பாட்டு, படையணி, தெய்யம் மற்றும் அறிவியலும் கலையும் ஓர் ஒப்பீடு என்ற பாடத்தினையும் பார்த்தோம். செயல்பாடுகளை எழுதி கொள்ளுங்கள். ஊடகங்களின் உதவியுடன் மறையும் நிலையில் இருக்கும் கலைகளின் புகைப்படங்களை திரட்டி ஒரு சிறு ஏடு ஆல்பம் தயார் செய்யுங்கள். ஊடகங்களின் உதவியுடன் மறையும் நிலையில் இருக்கும் கலைகளின் புகைப்படங்களை திரட்டி ஒரு சிறு ஏடு ஆல்பம் தயார் செய்யுங்கள். தெய்யம், படையணி என்னும் கலைகளை ஒப்பிட்டு நாட்டுப்புறவியல் என்னும் சிற்றிதழில் வெளியிடுவதற்கான விமர்சன கட்டுரை ஒன்று
தயார் செய்யுங்கள். தெய்யம், படையணி என்னும் கலைகளை ஒப்பிட்டு நாட்டுப்புறவியல் என்னும் சிற்றிதழில் வெளியிடுவதற்கான விமர்சன கட்டுரை ஒன்று தயார் செய்யுங்கள். பண்பாட்டுத்துறை சார்பாக நடைபெறும் கருத்தரங்கில் பங்கேற்க பண்பாட்டின் பிரதிபலிப்பே கலைகள் என்னும் தலைப்பில் கருத்தரங்க கட்டுரை தயார் செய்யுங்கள். பண்பாட்டுத்துறை சார்பாக நடைபெறும் கருத்தரங்கில் பங்கேற்க பண்பாட்டின் பிரதிபலிப்பே கலைகள் என்னும் தலைப்பில் கருத்தரங்க கட்டுரை தயார் செய்யுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த செயல்பாடுகளை எழுதி உங்கள் கிளாஸ் குரூப்பில் போஸ்ட் செய்யவோ அல்லது உங்கள் ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய பாடப்பகுதியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.